மனம்னு தான் ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் மனம் அழிஞ்சு போனால் ஆசைன்றது இல்லை. அதனால் சொல்கிறான், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பதில்லை. அவன் மட்டும்தான பிறக்கத்தில்லை. ஊருப்பட்ட ஆசையை வச்சுன்னு மதவெறி, பாசவெறி, பணவெறி இதெல்லாம் வச்சுக்கின்னு எங்கே பிறக்காத போகிறது. அதனால் சொல்கிறான், அவித்த வித்தே முளையாது. இப்போ ஒரு நெல் இருக்குது, அதை போட்டு வேக வச்சுட்டின்னா நிலத்தில் போட்டிங்கன்னா முளைக்காது. ஆனால் பச்சை நெல்லை ஒரு வருஷம் வச்சுருந்த அடுத்த வருஷம் போட்டினோட முளைச்சிடும் இல்லை? அது மாதிரி இந்த ஆன்மாவை அவிச்சிடணும் நெருப்பில். அதுதான் வெளியே யாகம், உள்ள யோகம். இப்படி அவிச்சவனுக்கு மட்டும் பிறக்கிறது இல்லை. அவிகாதவெல்லாம் பச்சை நெல் மாதிரி பிறந்துக்கினே வளர்ந்துக்கினே தான் இருப்பான். சாந்தமும் சமாதானமும் இல்லைன்னு சொன்னால் அவன் மனிதன் கிடையாது, மிருகமாயிடும், மாறிடுவான். அவனுக்கு எங்கே சமாதி நிலை கை கூடும்? இல்லை, ஒரு பக்தியே இல்லை.